ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விவா சேனல். குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து டீ போட்டு நம்ம குடித்தா தான் எனர்ஜி இருக்கும்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிடணுன்ட்டு நான் இப்போ தான் பால் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடையில் இருக்கிறாரு, இனிமேல்ட்டு தான் வருவார். அதுக்குள்ளே நம்ம டீயை போட்டு கடன்னு வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடியாது இருக்கும். ஸோ இந்த படுக்கையெல்லாம் படுத்ததெல்லாம் இன்னும் எடுத்து வைக்கல. நம்ம தான் எல்லாமே செய்யணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொன்னால், சும்மா ஒரு விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, எதுக்காகவும் இல்லை. விவா வருவார் இப்போது. ஸோ விவாக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து பர்த்டே வருது. ஸோ அந்த பிசாசுக்கு நான் சர்ப்ரைஸும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது கண்டுபிடிச்சிரும். நமக்கு தெரியாத எங்கேயோ விடாது. நம்ம போய் எதனா வாங்கலாம் செய்யலாம் அப்படின்னா கூட வந்து நீ எதுக்கு போனேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை இழுத்துரும். அதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. என்னடா இது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவும் எதுவுமே வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணேன். ஃபோன் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டாவில் வருது தான். அது இன்ஸ்டாவில் வருது வந்து ஃபோன் பண்ணி நம்ம கேட்டால் நம்ம இருக்கிற சென்னை கோயம்பேட்டில் தான் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. 20 ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா சூழ்நிலை. அதனால் வந்து நான் விவா அந்த சும்மா வந்து ஜஸ்ட்டு கேட்டேன், இந்தமாரி நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்டா அவனுக்கு அப்படின்னா பெருப்பெல்லாம் அடிப்பாங்க. ஒன்று எனக்காகலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒன்றும் சர்வை பண்ண தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு. அதையும் மீறி நான் கற்றுக்கிட்ட சூழ்நிலைக்கு நான் பண்ணேன்னாக்கா அவங்கள ஸோ அவரை கூட்டிகிட்டு போய் தான் நான் முக்கியம் டிஸ்கனே வைக்கிறேன். எப்போவுமே நம்ம வருஷம் அவருக்கு நான் வீட்டிலே செலிப்ரேட் பண்ணுறேன். பிரியாணி, சிக்கன் 65 செஞ்சு அப்புறமா வந்து கேக் டெக்கரேஷன்லாம் பண்ணி செஞ்சிடலாம். அது இந்த மாதம் 10ஆம் தேதி வந்து 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 10ஆம் தேதி அனிஷ்காவுக்கு பார்த்திங்கன்னா 10, 19 வருது. ஸோ லைனாக அப்படியே எங்கள் வீட்டில் வருது. அவருக்கு 10, 11, விக்ரமுக்கு 11 அப்படி லைனாக எப்படி வருது பாருங்க. விக்ரமுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் மாதம் பால் பொங்கிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். விக்ரமுக்கு 11ஆம் மாதம் 27ஆம் தேதி, எனக்கு 11ஆம் மாதம் 15. அதனால் வந்து இப்படியே லைனாக வருது. ஒவ்வொருத்தவங்களுக்கு செய்யணும், ட்ரெஸ் எடுக்கணும் இல்லை. சரி, ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். பேஸாக நான் இந்த வீடியோவில் போட சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டேஜில் எனக்கு பர்த்டே எடுத்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டீயா காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஈஸி டீதான்ப்பா. ஆஹா பால் பொங்கும்போது அதை வர வாசனை வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் திங்க் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த ஸ்மெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே மக்களே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி மறக்காமல் விவா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வர வீடியோ எல்லாம் சூப்பரான வீடியோ இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.